1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவமாக வந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னாவே போதும். சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு மண் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சிருந்த ராகி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா வந்து பொடி மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் மிக்சியை ஓட விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்படும். நீங்கள் நிறைய போட்டு அரைச்சிங்கன்னா மிக்சியும் போயிடும், சீக்கிரமாக அரைப்படாது. இப்போ இந்த எள்ளு, நாட்டு சக்கரை, ராகி இந்த 3மே நம்ம தனித்தனியாக அரைச்சோம் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர கலந்து வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் கூட இதில் சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.